எங்கிருந்தோ வந்தார்னு ஒரு கதை இருக்கு. அழகுசாமியோட ஒரு கதை இருக்கு. எங்கிருந்தோ வந்தார். என்ன கதை அது? எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து கரிசக்காட்டு கிராமத்தில் ஒரு வீடு பிடிச்சு பக்கத்து டவுனில் கோயில்பட்டியில் கடையை போடுறாரு. அவர் ஊரில் இருக்காரு. அவர் சம்சாரம், அவர் பிள்ளைங்க எல்லாருமே சொக்க தங்கமாக இருக்காங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுனா அப்படி செய்கிறாங்க. இவங்க கோயில்பட்டியில் போய் சினிமா பார்க்கணும்னு காரில் கிளம்புறாங்க. கார்லாம் இருக்குது. காரில் கிளம்பும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய சேரி பகுதியிலிருந்து ஒரு பையன் மரத்து மேலே ஏறி கீழே விழுந்துட்டான். கை எலும்பு முடிஞ்சிருச்சு. இன்னும் அவனை தூக்கிட்டு வராங்க. வந்து மாட்டு வண்டி எப்படி அது எப்படி பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, உடனே காரில் ஏற்றுக்க, இந்த காரில் ஏற்றி நீங்கள் சினிமாக்களில் போனீங்கன்னா அதை விடுங்க, என்னைக்கு என்ன பார்த்துக்கலாம், பிள்ளையை காப்பாற்ற வேண்டாமா அப்படி அங்கே போய் ஆஸ்பத்திரி சேர்த்தாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் டெய்லி பெரிய பெரிய தூக்குவாளியில் சாப்பாடு தயார் பண்ணி அந்த பையனுக்கு கொடுத்து விடுறாங்க. இப்படி நல்லவங்க அவங்க புருஷன் பண்ணாட்டி அத்தனை பேரும் இப்படி நல்லவங்க. அப்படி ஒரு அவர் அந்த அந்த ஊருக்கு அவங்க வந்த பிறகு ஊருக்காரங்க எல்லாருமே நல்லவங்களாக மாறுறாங்க. இந்த கதையில் ரொம்ப முக்கியமான அம்சம் அதுதான். அந்த கதை நிறைய போயிட்டே இருக்கும் அந்த கதை. ஆனால் என்னென்னா, அவ்வளவு நல்லவன் நம்ம ஊருக்கு வந்திருக்கானே, பிழைக்க வந்தவன் இப்படி நல்லவனாக இருக்கானே, நாம் இப்படி ஒருத்தருக்கு புரணி பேசிக்கிட்டு அவனை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கமே சொல்லி மக்கள் தாங்களே உணர்ந்து தாங்களே திருந்துறாங்க இந்த ஊரில். இது எவ்வளோ பெரிய அதிசயமான கதைன்னு இப்போ நினச்சி பார்க்க எனக்கு வந்து எப்படியா எழுதினார் அழகுசாமி. அதனால தான் அவர் நமக்கு முன்னோடியாக இருக்கார். அவர் ஒரு மனுஷன் நல்லவனாக இருக்கும்போது அது அந்த சுற்றி இருக்கிறவங்க பூராக்கும் அந்த வெளிச்சம், அது விகசிப்பு போய் அந்த ஊரை பற்றி ஒருத்தனுக்கு புரணி பேசிக்கிட்டு போட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவன் பூரா நல்லவனாக மாறிடுறான். எதுக்கப்போ அவன் பிரச்சனை நம்ம பேசிக்கிட்டு நம்ம பாட்டா பார்ப்போம் அப்படின்னு அவன் மேலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு அந்த ஊரே மாறுது. இப்படி ஒரு கதையை வந்து எழுதியிருக்காரு. இந்த தன்மை இருக்கு இல்லையா, அவன் அப்படி ஒரு நல்லவனாக இருப்பதும் நல்லவனை பார்த்து தான் நல்லவனாக மாறுவதும் என்கின்ற இந்த மனங்கள், கரிசலின் மனங்கள், இந்த மனங்களை நாம் நாளை காப்பாற்ற முடியுமா, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நாம் இந்த கரிசல் இலக்கிய விழாவில் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிறைய நவீன கண்டுபிடிப்புகள்லாம் வந்து கொண்டே இருக்கின்றன. எல்லாமே வந்து இந்த 4 வரியில் இப்போ இவ்வளோ பேருக்கு வந்து கேட்டுக்கிட்டேன், எல்லாரும் எங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு நான் நம்பலை. நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காலும் நிறையா இருக்கும். நம்மளை ஸ்க்ரோல் பண்ண முடியல, இந்த மேடை அப்படியே நிற்குது, இதை ஸ்க்ரோல் பண்ண முடியாது. ஆகவே என்ன செய்யலாம்னா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இது இன்னும் வளரும், கண்டிப்பாக இன்னும் இதை வளரும். இன்னும் ஏஐலாம் வந்துச்சுன்னா எல்லாமே செயற்கையிலே பண்ணிடலாம் இல்லையா. அந்த ரேஷ்மிகா மந்தனாவை வந்து படம் எடுத்து ஆபாச படம் எடுத்து போட்டாங்கல்ல ஏஐயில், அது இன்றைக்கி இந்தியா பூரா ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இது இன்னும் அட்வான்ஸ் ஆகும், இது இன்னும் வந்து பெருசாகும், பரவும். இப்போ இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைகளை நமக்கு உருவாக்கும். புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துச்சுனாலும் கூட எதுக்கு யூஸ் பண்ணுறான், அது 1000 அறிவு கொட்டி கிடக்குது. நீங்கள் கூகுளில் போகலாம், அல்லது வெவ்வேறு விதமான அறிவு சார்ந்த வெப்சைட்டுகள் நிறையா இருக்குது. எல்லாம் போய் நிறைய நல்ல நல்ல புத்தகங்களை டவுன்லோட் பண்ணலாம், படிக்கலாம், எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, பெண்ணுடைய உடலை சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனமாக அதை மாற்றிக்கிறாங்க. ஒரு பகுதியில் பெரும்பகுதியை அதை மாற்றுறாங்க. ஸோ என்னத்தை புதுசாக கண்டுபிடிச்சாலும் புத்தி அதே புத்தி தானே இருக்குது. அப்போ இந்த புத்தியை மாற்றுறது தானே இலக்கியம். அப்போ அப்படிப்பட்ட இலக்கியங்களை நாம் எடுத்து செல்வதும் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. இப்படி நம்முடைய நேற்றைய கரிசல் இலக்கியமாகிய வாய்மொழி இலக்கியத்திலே தாங்கள் வாழ்ந்த காலத்தை பதிவு செய்தார்கள். சாதியை, அதிகார அடுக்கு எல்லாத்தையும் பதிவு செஞ்சாங்க. ஒரு சொல்லவிட இருக்குது, ராஜா வீட்டு நாய் சிம்மாசனத்தில் ஏறுதுன்னு வண்டா வீட்டு நாய் வெள்ளாவில் ஏறலாமா, அது சொல்லவிட. ராஜா வீட்டு நாய் வந்து ராஜா வெளியே போனதுக்கப்புறம் ஏறி போய் சிம்மாசனத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு வண்ணா வீட்டு நாய் என்ன செய்யுது, அவள் உயரமானது வீட்டில் ஒன்றும் இல்லை, வெள்ளாவி தான் இருக்குது, அதில் போய் ஏறி உட்காந்து என்ன ஆகும், ஒசுங்கி போயிடும்ல. இதை ஒரு சொல்லவடையாக எழுதி வச்சிருக்காங்க. ராஜா வீட்டு நாய் சிம்மாசனம் ஏறுதுன்னு வண்டா வீட்டு நாய் வெள்ளாவில் ஏறலாமா அப்படின்னா என்ன அர்த்தம், ஓன் லெவல் என்னவோ அதுக்கு தக்கன நடந்துக்கோன்னு அர்த்தம். அது பிற்போக்கான கருத்து. இப்போ நாட்டுப்புற இலக்கியங்கள் எல்லாமே ரொம்ப புனிதமானவை, ரொம்ப முற்போக்கானவெல்லாம் கிடையாது. இதை பற்றி ஆய்வு செய்து அண்டோனியோ கிராம்சி என்கின்ற மிகப்பெரிய பொது உடைமை அறிஞர், இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், அவர் என்ன சொல்றாரு, இந்த நாட்டுப்புற இலக்கியங்கள் என்பவை முற்போக்கானவை மற்றும் பிற்போக்கானவை இரண்டும் சேர்ந்த அருங்காட்சியகங்களாக இருக்கின்றன. இது இந்த வெகு மக்களுடைய வாழ்க்கை கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கின்றன சொன்னார். கழிகின்ற துடுப்பே உனக்கென்ன வெறப்பேன்னு ஒன்று ஒரு சொல்லக்கூடாது. நீயோ கழிகின்ற துடுப்பு, உனக்கென்ன வெறப்பு, அது மாதிரி கடல் கடந்து போனாலும் கால் தரம் கூடவே வருமப்பா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. நீ என்ன ஜாதியில் பிறந்திருக்கியோ அதுதான் உனக்கு சாகந்தடிக்கும். நீ வந்து எங்கே போனாலும் நீ கப்பல் ஏறி போய் பெரிய ஆளானாலும் உனக்கு நீ அதான் நீ பிறந்த அதானே
என்று இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு பிற்போக்கான தன்மையும் நம்முடைய நேற்றைய வாய்மொழி இலக்கியத்தில் இருக்கிறது. இன்றைய இலக்கியத்திலையும் அது இருக்கு. இன்னைக்கு எழுதக்கூடிய எல்லாமே முற்போக்கா? நிச்சயமாக கிடையாது. நாம் அது ஒவ்வொரு கதையையும் எடுத்து எடுத்து வாய்ச்சி பார்த்தா தான் இது முற்போக்கா பிற்போக்கா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி நாம் நம்முடைய இலக்கியங்களை வாசித்து தரம் பிரித்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரும் பொறுப்பு இன்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது.